Hello students, welcome to Classy Max. இன்னைக்கு வீடியோல 3rd chapter 2 mark sums பார்க்க போறோம். First sum, solve 2x minus 3y equal to 6 and x plus y is equal to 1. So, இதனோட x ஓட value, y ஓட value கண்டுபிடிக்க போறோம். Solution, the given equations are, questionல உள்ளது அப்படியே எழுதி, mark it as 1 and 2. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா இங்கே 2x minus 3y இருக்குது, இங்கே x plus y இருக்குது. ஸோ either we can solve it by elimination method or by cross multiplication method. ஸோ solving 1 and 2, 1 implies 1ல் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஈக்குவேஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே 1x இருக்குது, இங்கே 1y இருக்குது. either we can eliminate x or y. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஒய்யை எலிமினேட் பண்ணோன்னா இங்கே -3 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஸோ மல்டிப்ளை ஈக்குவேஷன் 2/3, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும், ஈஸி டு கேன்சல். ஸோ மல்டிப்ளை ஈக்குவேஷன் 2/3, 3x + 3y = 3. இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணாவே இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன நிற்கிறது? 2x + 3x is 5x = 6 + 3 9. Therefore, if 5x is equal to 9, x is equal to 9/5. இப்போ x ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதை ஈக்குவேஷன் 1 இல்லைனா 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் x = 9/5 இன் ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9/5 plus y is equal to 1. Therefore, y is equal to 1 minus 9/5. இப்போ திரும்ப இதுக்கு LCM எடுப்போம். ஸோ LCM எடுத்தோம்னா 5. So, y is equal to 5 minus 9/5, that is equal to minus 4/5. So, நமக்கு solution கிடைச்சிருச்சு. x = 9/5, y is equal to minus 4/5. இப்போ நமக்கு டவுட், இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? அப்போ அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டு. ஸோ எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணலாம் பாருங்கள். சப்ஸ்டியூட் x = 9/5, y is equal to minus 4/5 in equation number 1. ஸோ LHS எடுப்போம். LHSல பார்த்தீங்கன்னா 2 × 9/5 minus 3 × minus 4/5, that is equal to 2 9s are 18/5 minus 3 × minus 4 plus 12. So 18 plus 12 30/5, that is equal to 6. இங்கே right hand side பார்த்தீங்கன்னா 6. So LHS is equal to RHS. So our values are correct. Now second sum. Find the LCM of x power 4 minus 1, x square minus 2x plus 1. So LCM na least common multiple. So x power 4 minus 1 ஒரு polynomial, x square minus 2x plus 1 ஒரு polynomial. இதுக்கு டைரக்டாக LCM கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், செகண்ட் பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு காமன் ஃபேக்டர் வந்ததுன்னா அதுக்கு நம்ம லீஸ்ட் காமன் மல்டிபிள் எடுக்கணும். ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் பவர் 4 minus 1 கேன் பி ரிட்டன் ஆஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. a plus b into a minus b. அப்போ இது எப்படி எழுதலாம்? x square plus 1 into x square minus 1. again x square minus 1 இதே ஃபார்மேட்டுக்கே வந்துருச்சு. அப்போ x square minus 1 எப்படி எழுதுவோம்? x plus 1 into x minus 1. ஸோ இது அவ்வளோதான். இன்னும் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ we go to the next polynomial. Next polynomial is x square minus 2x plus 1. இது என்ன ஃபார்மில் இருக்குது? a square minus 2ab plus b square formula இருக்குது. That is equal to a minus b the whole square. That is x minus 1 the whole square. Therefore, LCM na least common multiple. ஸோ உங்களுக்கு ஒரு க்ளூ தெரியும். லீஸ்ட்னா எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் எடுப்போம். இந்த ரெண்டுத்தில் ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல காமன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் x minus 1. அதுக்கான பவர் எதில் ஹையஸ்டாக இருக்குது? பவர் 2. ஸோ x minus 1 the whole power 2.
ஹையஸ்ட் பவராக இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த ஃபேக்டர்ஸும் வருது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. சப்போஸ் இதில் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா we have to take highest common factor, that is the lowest common எடுப்போம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 the whole ஸ்கொயருக்கும் எக்ஸ் மைனஸ் 1க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் வரும். So LCM is equal to x minus 1 the whole square into x square plus 1 into x plus 1. எல்லா common multiply எழுதியாச்சு. Okay, now third sum. Reduce to its lowest form. lowest ஃபார்ம்னாவே இந்த மாதிரி ஒரு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 1 வர வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூமரேட்டரில் எப்படி எழுதுவோம்? இட் இஸ் ஆல்சோ இந்த ஃபார்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோன்னா இட் இஸ் இந்த ஃபார்ம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். காமன் கேன்சல் பண்ணிவிடுவோம். இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4 போயிடுச்சுன்னா மீதி என்ன நிற்கிறது? எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம். Find the excluded value of expression. இந்த மாதிரி ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து find the excluded value, that means which value should be excluded. இந்த pக்கு எந்த வேல்யூவை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா we should equate this denominator to 0. Okay, next என்ன solution எழுதுவோம்? இதில் the expression is undefined when denominator is equal to 0. ஸோ இந்த இடத்துல 0 வந்ததுனாவே இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக அன்டிஃபைன்ட் ஆகிடும். அதனால் டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன வருது? 8p ஸ்கொயர் ப்ளஸ் 13p ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு தெரியும் இந்த ஃபேக்டரைசேஷன் 8 5s are 40, மிடில் டேர்ம் 13. எந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணால் 40 வரும், எந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணால் 13 வரும். அப்படி பார்த்தா 8 5s are. ஏன் 10 4s are வராதா அப்படின்னு யோசிக்கலாம். 10 4s are 40, ஆனால் 10 4 ஆட் பண்ணால் 13 வரணும், ஆனால் அங்கே 14 வருது. ஸோ we select the factors 8 5s are 40. இப்போ ஸ்ப்ளிட் அப் த மிடில் டேர்ம் பண்ணுவோம். 8p ஸ்கொயர் அப்படியே எழுதிப்போம். இந்த 13pயை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம்? 8p ப்ளஸ் 5p ப்ளஸ் 5. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 8p ஸ்கொயர் ப்ளஸ் 8p ப்ளஸ் 5p ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு டேர்மில் காமன் 8p டேக்கிங் அவுட் சைடு. அப்போ பேலன்ஸ் என்ன நிற்குதுங்க? p ப்ளஸ் 1. இந்த ரெண்டு டேர்மில் காமன் என்ன? 5. ஸோ 5 டேக்கிங் அவுட் சைடு p ப்ளஸ் 1. அகெயின் வாட் இஸ் காமன்? p plus 1 is common. அப்போ p plus 1 வெளியே எடுத்துட்டோம்னா இந்த 8p plus 5. So p plus 1 into 8p plus 5 is equal to 0. This means either this is equal to 0 or this is equal to 0, which implies p is equal to minus 5 by 8. அதாவது 5 அந்த பக்கம் போச்சுன்னா minus 5, 8p equal to minus 5 na p equal to minus 5 by 8. p plus 1 equal to 0 na p equal to minus 1. Therefore, the excluded values are minus 5 by 8 and minus 1. Next question number 5. Find 14x power 4 divided by y divided by 7x by 3y power 4. நமக்கு தெரியும் லோயர் கிளாஸ்லேருந்து படிக்கிறோம். டிவைடிங் அ ஃப்ராக்ஷன் பை ஃப்ராக்ஷன்னா we have to change this division into multiplication and find the reciprocal of the second one. ஸோ எப்படி எழுதுவோம் சொல்யூஷனில்? 14x power 4 by y divided by 7x by 3y power 4 is equal to 14x power 4 by y, the division மல்டிப்ளிகேஷனாக மாறிடுது, இன்ட்டு இதனோட ரெசிப்ரோக்கல் 3y power 4 by 7x. Now cancel 14 and 7, x power 4 x, y and y power 4 3 cancel பண்ணிட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு? 2x cube into 3y cube, that is equal to 6x cube y cube. Next, sixth sum. If a polynomial p of x equal to this is divided by another polynomial q of x, we get this answer.
find q of x. ஸோ ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலால் டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. அப்போ என்ன q of x என்னவா இருக்கும்? அதை கொடுத்துருக்கிற சம்மை அப்படியே சொல்யூஷனில் முதல்ல எழுதிப்போம். when p of x is divided by q of x, we get x minus 7 by x plus 2. That is, எப்படி எழுதலாம்? x square minus 5x minus 14 by q of x is equal to x minus 7 by x plus 2. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். x square minus 5x minus 14 ஃபேக்டரைஸ் பண்ணால் x minus 7 into x plus 2 by q of x is equal to x minus 7 by x plus 2. இப்போ நியூமரேட்டரில் x minus 7 கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு வேண்டியது என்னது? q of x. ஸோ கிராஸ் மல்டிப்ளை, இந்த பக்கமும் cross multiply பண்ணா q of x is equal to x plus 2 into x plus 2, that is equal to x square plus 4x plus 4. Sixth sum completed. Next is seventh sum. Which rational expression should be subtracted from this fraction to get this fraction? That means rational expression. What should be subtracted? நீங்கள் ஒரு சின்ன நம்பர் எடுத்து செக் பண்ணிக்கலாம். What should be subtracted from 10 to get 4? அப்படின்னா என்ன செய்வோம்? What should be subtracted from 10? அப்போ 10 தான் பெருசு. So this should be written first. Minus, what should be question mark? to get வர இடத்த equal to. இந்த மாதிரி subtraction sumல ஞாபகம் வச்சுக்கோங்க. to get வந்தால் equal to. subtracted from அப்படின்னா அதுதான் பெரிய நம்பர். So how do you write this? Let p of x be the required expression. அதாவது question படி what should be subtracted from this to get this. அப்போ எப்படி எழுதலாம் அது ஸ்டேட்மெண்ட்டில்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இதை எழுதி minus of p of x is equal to 3 by x square minus 2x plus 4. இதில் unknown வந்து minus p of x. அப்போ minus p of x அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 3 by x square minus 2x plus 4 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ நமக்கு p of x ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஆனால் unfortunately we have different denominators. So we have to find the LCM. இதே சேம் டினாமினேட்டராக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ராக்ட் பண்ணி p of x எழுதிடலாம். ஆனால் இந்த இடத்துல இங்கே x cube plus 8 இருக்குது, இங்கே x square minus 2x plus 4. So different denominators இருந்தால் we have to find the LCM. So what can we do next step? Factorize this x cube plus 8. x cube plus 8 factorize பண்ண என்ன கிடைக்கும்? It is in the form a cube plus b cube. That is x cube plus 2 cube. So a cube plus b cube formula என்ன? a plus b into a square minus ab plus b square. அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். x plus 2 into x square minus 2x plus 4. இப்போ திரும்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? x plus 2 into x plus 4 by x plus 2 into x square minus 2x plus 4 minus 3 by x square minus 2x plus 4. பார்த்தா இங்கே x plus 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? இந்த x square minus 2x plus 4ம் x square minus 2x plus 4ம் சேம் டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டர் காமனாக இருந்தால் LCM சேம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுவோன்னா x square minus 2x plus 4 டினாமினேட்டரில் எழுதி நியூமரேட்டரை டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ x plus 4 minus 3 by x square minus 2x plus 4 is equal to p of x. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? x plus 1 by x square minus 2x plus 4. Therefore, p of x equal to. So this is our required expression. So what should be subtracted? X plus 1 by x square minus 2x plus 4 should be subtracted. Now next sum, eighth one. Find the square root of expression. So square root நாவே நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியுங்களா? square root of 9 என்ன வரும்? square root of 9 is plus or minus 3. What is square root of 25? Plus or minus 5. அதே போல் இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்னா யூஸிங் ஒன் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அது? a plus b plus c the whole square. இதெல்லாம் லோயர் கிளாஸில் படித்த
algebraical identities தான். So a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ இந்த பாலினாமியல் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போது இந்த பாலினாமியலை இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்த பிறகு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். இப்போ எப்படி ரீரைட் பண்ணலாம்? 16x ஸ்கொயர் இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். 16க்கு ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 4x. 16க்கு ஸ்கொயர் ரூட் 4, எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட்டு எக்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்? 4x த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அடுத்தது 9y ஸ்கொயர். 9y ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் என்ன? 3y த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 3y. அடுத்தது இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க, 2ab 2bc 2ca. ஆனால் சி ஸ்கொயர் லாஸ்ட்டாக இருக்குது. இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. ஸோ 9 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எழுதுவோன்னா எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x ஸ்கொயர் plus 9x square minus 24xy plus 24x minus 18y plus 9 is equal to இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கோம். இங்கே 4x the whole square plus 3y the whole square plus 2 into 4x into minus 3y. ஏன் இங்கே minus 3y எழுதியிருக்கோன்னா இந்த ரெண்டு டேர்மில் எந்த இடத்துல y வருதோ அந்த இடத்துல நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ y term must be negative. Suppose இந்த இடத்துல மைனஸ் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருந்தா x term is negative. ஸோ காமனாக எந்த இடத்துல நெகட்டிவ் வந்திருக்குன்னா இந்த xy டேர்ம்லேயும் இந்த y டேர்ம்லேயும் நெகட்டிவ்னா அந்த y term should be negative. That's why minus 3y plus 24x எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? 2 into 4x into 3 plus 18y எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? 2ab 2bc 2ca அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். 2 into minus 3y into 3 plus 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தாச்சு. அப்போ a என்னது? 4x, b என்னது? 3y, c என்னது? 3. ஆனால் இங்கே பியோட வேல்யூ மைனஸ். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதுவோம்? தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x minus 3y plus 3 the whole square. So இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா that is equal to 4x minus 3y plus 3 modulus. A modulus போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் any number will be positive. That's why we put modulus of, that is absolute value of 4x minus 3y plus 3. Next question number 9. Find the zeros of the quadratic expression. Find the zeros. அப்போ இதனோட இந்த எக்ஸ்பிரஷனோட ஜீரோஸ் வேணும். எப்படி கண்டுபிடிப்போம்? ஜீரோஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we assume this expression as p of x. So let p of x equal to x square plus 8x plus 12. ஸோ ஃபைண்ட் த ஜீரோஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பாலினாமியலில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவல் டு 0 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஃபேக்டரைஸ் திஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. டைரெக்டாக நம்ம ஆன்சர் போட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி செக் வித் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவேட் டு 0 பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு -2 வரும், எக்ஸ் ஈக்குவல் டு -6 வரும். அந்த ரெண்டு வேல்யூவே நம்ம அந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஈக்குவல் டு 0 வந்தால் தே ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஸோ தேர்ஃபோர் p ஆஃப் -2, இந்த -2 எப்படி வந்தது? எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஸோ p ஆஃப் -2 இந்த இடத்துல எக்ஸ் வர இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோம்னா -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 இன்ட்டு -2 ப்ளஸ் 12, தட் இஸ் 4 minus 16 plus 12, 16 minus 16 equal to 0. அப்போ equal to 0 வந்துருச்சு. ஸோ ஒன் ஆஃப் த ஜீரோஸ் இஸ் -2. நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவேட் டு 0 என்ன வந்து போகிறோம்? ஈக்குவேட் டு 0 பண்ணோம்னா p ஆஃப் -6, that is equal to -6 the whole square plus 8 into -6 plus 12, that is 36 minus 48 plus 12. So 48 minus 48 or இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் -12 plus 12, that is equal to 0. So it is also the zero of the polynomial. Therefore ரெண்டுமே 0 வந்ததால -2 and -6 are zeros of p of x. அவ்வளோதான் இந்த சம். 10th sum. Form a quadratic equation
whose sum and products of the roots are. நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாவே ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு இங்கே சம்மும் கொடுத்தாச்சு ப்ராடக்டும் கொடுத்தாச்சு. டைரக்டாக ஆன்சர் தான். The general form of quadratic equation is formula எழுதியாச்சு. Substitute பண்ணுவோம். x square minus of minus 7 by 2x plus 5 by 2 equal to 0. இப்போ minus of minus வந்ததால plus 7 by 2x plus 5 by 2 equal to 0. இந்த 2 நமக்கு different denominators இருக்குது. இங்கே by 1 இங்கே எல்லாமே by 2. அப்போ LCM எடுத்தோம்னா இது வந்து இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிப்போம். 2x ஸ்கொயர் LCM எடுத்தாவே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 த ஹோல் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 இல்லையா? 2வை மல்டிப்ளை பண்ணிக்கோ. த்ரூ அவுட் பண்ணோம்னா இங்கே 2x ஸ்கொயர் 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 கேன்சல் ஆகிடும். இல்லை LCM தான் தெரியும்னா LCM எடுத்து போடுங்க. ஸோ நவ் கிராஸ் மல்டிப்ளை 2 to that side. So 2x square plus 7x plus 5 equal to 0 is the required equation. Now 11th sum. Solve by formula method. Formula method na namak formula தெரியும். X is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இந்த மாதிரி சம் கொடுக்கும்போது ஃபார்முலாவை இந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டு அதுக்கு என்ன வேணும்னு அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். The given equation is. ஸோ ஃபார்முலான்னு கேட்கும்போது நமக்கு ஏபிசி வேணும். ஏபிசி எப்படி கிடைக்கும்? இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேரிங் த கிவன் ஈக்குவேஷன் வித் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 வி கெட் ஏ. இதனோட கோஎஃபிஷியன்ட் 1, பியோட கோஎஃபிஷியன்ட் 2, சியோட கோஎஃபிஷியன்ட் -2. ஸோ ஏபிசி வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட் வேணும். ஸோ வி நோ தட் x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. ஃபார்முலாவை திரும்ப ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஸ்டியூட் b வேல்யூ, c வேல்யூ, a வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா -2 plus or minus 2 square is 4 minus of minus plus 8 by 2. ஸோ -2 plus or minus root 12 by 2 வந்திருக்கு. ஸோ root 12 எப்படி எழுதலான்னா ஸ்கொயர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 12. அப்போ என்ன கிடைக்கும்? root 4 into 3. root 4க்கு என்ன வரும்னா 2 root 3. இப்போ எல்லா டேர்ம்லேயும் 2 காமனாக வந்துருச்சு. ஸோ 2வை காமனாக எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் டேக்கிங் 2 அவுட் சைடு. இந்த ஸ்டெப் பாருங்கள். முன்னாடி 2வை காமனாக எடுத்தோம்னா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் root 3 by 2. இப்போ அந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன நிற்கிறது? -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் root 3. ஸோ x is equal to -1 plus or minus root 3. That is x is equal to -1 plus root 3 or -1 minus root 3. Sum is completed. Now 12th sum. If the difference between a number and its reciprocal is 24 by 5, find the number. So சின்ன ஸ்டேட்மெண்ட் சம் தான் இது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல். நமக்கு நம்பரும் தெரியாது ரெசிப்ரோக்கலும் தெரியாது. ஆனால் அதனோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கு? 24 by 5. ஃபைண்ட் த நம்பர். ஸோ நம்பரே தெரியாது. அப்போ நம்பரை எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ லெட் த நம்பர் பி எக்ஸ். then its reciprocal is 1 by x. reciprocalனா தலைக்கீழே எழுதுறது 1 by x. என்ன கொஸ்டின் பாருங்க திரும்ப. difference between. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் இஸ் 24 by 5. that is x minus 1 by x is equal to 24 by 5. இப்போ LCM எடுங்க. LCM எடுத்தால் இது என்னாகும்? x ஸ்கொயர் -1 by x is equal to 24 by 5. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 into x square minus 1 is equal to 24 into x. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்தோம்னா 5x ஸ்கொயர் மைனஸ் 24x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 into -5 is -25. ஸோ மிடில் டேர்ம் -24. அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணாலும் -25 வரணும், சப்ராக்ட் பண்ணாலும் -24 வரணும். அப்போ என்ன ஃபேக்டர்ஸ் அதுக்கு? -25 into 1, that is split up the middle term. 5x square minus 25x
plus x minus 5 equal to 0. இந்த ரெண்டு டேர்ம்லேயே காமன் வந்து 5x. ஸோ டேக்கிங் 5x outside x minus 5. அதே x minus 5 இங்கே இருக்குது. அப்போது ப்ளஸ் 1 வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்டு x minus 5 ஈக்குவல் டு 0. அகெயின் ரெண்டுத்துலேயும் காமன் வந்து x minus 5. ஸோ 5x plus 1 into x minus 5 equal to 0. That means either this is equal to 0 or this is equal to 0. அப்போ என்ன கிடைக்கும் next stepல 5x plus 1 equal to 0 or x minus 5 equal to 0. That means x is equal to minus 1 by 5 or x equal to 5. இது எப்படி வந்தது 5x equal to plus 1 அந்த பக்கம் போனால் minus 1. Therefore x is equal to minus 1 by 5. Therefore the number is 5 or minus 1 by 5. உங்களுக்கு இந்த ஆன்சர் டவுட்டாக இருந்தால் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 13th sum. Determine the nature of roots of the equation. ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னாவே நம்ம டெல்டா கண்டுபிடிக்கணும். ஏன்னா 3 கண்டிஷன் நமக்கு ஃபார்முலாவில் தெரியும். டெல்டா கிரேட்டர் தேன் 0வாக இருக்கலாம், டெல்டா லெஸ் தேன் 0வாக இருக்கலாம், இல்லை டெல்டா ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம். டெல்டா கிரேட்டர் தேன் 0, வாட் யூ மீன் பை டெல்டா? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஈக்குவல் டு 0வாக இருந்தால் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். less than 0, that means negative இருந்ததுன்னா the roots are unreal, that means imaginary roots. இப்போ இந்த சம்முக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நமக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னாவே டெல்டா, தட் இஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ நமக்கு ஏபிசியோட வேல்யூ வேணும். அப்போ கம்பேர் வித் ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இவ்வளவையும் யோசிச்சுக்கிற ஒரு சம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு given equation is. நெக்ஸ்ட்டு compare the equation with ax square plus bx plus c equal to 0. We get a தெரியும் compare பண்ண a equal to 2, b equal to minus 2, c equal to 9. ஸோ 3 வேல்யூ கிடைச்சிருச்சு. நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா now delta is equal to b square minus 4ac. b value minus 2 the whole square, 4ac value 4 into 2 into 9. ஸோ substitute பண்ணோம்னா 4 minus 72 வருது, that is minus 68. It is less than 0. Since delta is less than 0, the nature of the roots நான் ஏற்கனவே formula சொல்லிட்டேன், the roots are not real. So the equation has no real roots. Okay, next 14th sum. Find the value of k if the roots of the equation, this equation, are real and equal. இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ நமக்கு தெரியும் ரியல் அண்ட் ஈக்குவல் எப்போ சொல்லுவோன்னா டெல்டா ஈக்குவல் டு 0, தட் இஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் தான் நம்ம வேல்யூ ஆஃப் கேயை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நமக்கு a வேணும், b வேணும், c வேணும். ஸோ ஆஸ் யூஷுவல் கம்பேர் பண்ணிப்போம். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0வோட கம்பேர் பண்ணி டெல்டா ஈக்குவல் டு 0னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0னா அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஆஃப் கே கிடச்சிரும். ஸோ வி ரைட் ஆஸ் யூஷுவல் த கிவன் ஈக்குவேஷன் இஸ். அல்ஜீப்ரா சம்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் இந்த மாதிரி ரூட் சம் வந்தாவே கிவன் ஈக்குவேஷன் எழுதணும், கம்பேரிங் த ஈக்குவேஷன் எழுதணும், டெல்டா கண்டுபிடிக்கணும். இது தெரிஞ்சாவே எந்த சம் வேணாலும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் த கிவன் ஈக்குவேஷன் இஸ் எழுதியாச்சு. கம்பேரிங் த ஈக்குவேஷன் வித்தும் எழுதியாச்சு. ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது, பியோட வேல்யூ 2k, சியோட வேல்யூ 1ன்னு எழுதியாச்சு. Now given the roots are real and equal, therefore delta equal to 0. So delta equal to 0 na எப்படி எழுதுவோம்? The roots of equation are real and equal, therefore delta equal to 0, that is b square minus 4ac equal to 0. So substitute பண்ணுவோம். b வந்து 2k, so 2k the whole square minus 4 into ac, 5k minus 6 into 1. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இதை மல்டிப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். minus 4 into 5k minus 20k minus 4 into minus 6 plus 24. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? டிவைடிங் பை 4, ஏன்னா எல்லாத்துலேயும் காமன் ஃபேக்டர் 4. சிம்ப்ளிஃபை பண்ணிப்போம். ஈக்குவேஷன் சிம்ப்ளிஃபை பண்ணால் ஃபேக்டரைசேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ டிவைடிங் பை 4 பண்ணால் k ஸ்கொயர் மைனஸ் 5k
plus 6 equal to 0. இதை திரும்ப factorize பண்ணம்னா k minus 3 into k minus 2 equal to 0. As usual, k minus 3 equal to 0 or k minus 2 equal to 0 implies k is equal to 3 or k is equal to 2. So, value of k is equal to 3 or 2. So, value of k கிடைச்சாச்சு. Next, 15th sum. If alpha and beta are the roots of x square plus 7x plus 10 equal to 0, find the values of alpha minus beta. இது நிறைய values கண்டுபிடிக்கிறது இருக்கு. இது கொஞ்சம் டஃப்ன்றதால இந்த sum எடுத்திருக்கோம். Find the values of alpha minus beta. இப்போ ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேண்டியது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. அப்போ நமக்கு அதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா சி பை ஏ. அப்போ நமக்கு ஏபிசி வேல்யூ வேணும். ஸோ இது போல் கொண்டு போன ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் த கிவன் ஈக்குவேஷன் இஸ். அடுத்தது கம்பேரிங் த ஈக்குவேஷன் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். Therefore, sum of the roots alpha plus beta equal to minus b by a, that is minus 7 by 1 equal to minus 7. Alpha plus beta equal to minus 7. Next, product of the roots, that is alpha beta equal to c by a, that is equal to 10 by 1 equal to 10, that is alpha beta equal to 10. நமக்கு யாரோட வேல்யூ வேணும்? alpha minus beta. So, we know that alpha minus beta is equal to square root of alpha plus beta the whole square minus 4 alpha beta. இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். minus 7 the whole square minus 4 into 10. அப்போ என்ன கிடைச்சது? 49 minus 40, that is root 9. root 9 வேல்யூ நமக்கு தெரியும் 3. Therefore, alpha minus beta is equal to plus or minus 3 எழுதிக்கலாம், இல்லை 3a கூட எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 16th sum matrices. இது கொஞ்சம் பெரிய சாப்டர். ஓகே, construct a 3 by 3 matrix whose elements are given by. இந்த மாதிரி ஒரு construct a matrix கண்டிப்பாக ஒரு சம் பப்ளிக் எக்ஸாமில் கொடுத்துருவாங்க. construct a 3 by 3 matrix அப்படின்னா 3 rows and 3 columns. அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? aij is equal to modulus of I minus 2j. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் ஃபார்ம் எழுதிப்போம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் 3 by 3 மேட்ரிக்ஸ், தட் இஸ் கேபிட்டல் ஏ. எப்போவுமே மேட்ரிக்ஸை கேபிட்டல் லெட்டரில் நேம் பண்ணணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33. இப்போ நமக்கு எலிமெண்ட்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்கணும்? aij is equal to modulus of I minus 2j. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னென்னா a11. இந்த இடத்துல I equal to 1 j equal to 1. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 minus 2 into 1. அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் கிடச்சிடும். அடுத்து a12. இந்த இடத்துல I equal to 1 j equal to 2. இங்கே 1 minus 2 into 2. மாடுலஸ் கொடுத்ததால all the values will be definitely positive. அதை கேர்ஃபுல்லாக போட்டு பண்ணணும். ப்ராக்கெட்டுன்னு நினச்சி அப்படியே எழுதிட்டோம்னா ஆன்சர் தப்பாயிடும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு a11 equal to modulus of 1 minus 2 into 1, that is modulus of 1 minus 2, modulus of minus 1 equal to 1. Next a12 அதே போல் 1 minus 4, I வந்து 1, j வந்து 2, 1 minus 4, modulus of minus 3 is 3. Next a13 எப்படி எழுதுவோம்? modulus of 1 minus 2 into 3, that is modulus of 1 minus 6, modulus of minus 5 equal to 5. எல்லா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் வரும். நெக்ஸ்ட்டு a21 ஐக்கு பதிலாக 2 ஜேக்கு பதிலாக 1. நெக்ஸ்ட்டு a22 ஐக்கு பதிலாக 2 ஜேக்கு பதிலாக 2. a23 ஐக்கு பதிலாக 2 ஜேக்கு பதிலாக 3. நெக்ஸ்ட்டு a31 a32 a33. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நமக்கு வேண்டியது 3 by 3 மேட்ரிக்ஸ் வேணும். அப்போ கடைசியில் என்ன எழுதுவ ஸ்டெப்பு? therefore the required matrix is A equal to, இந்த பொசிஷன் மாறாமல் எழுதணும்,
1 3 5 first row, 0 2 4 second row, 1 1 3 third row. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம் வரும். எல்லாம் கொஞ்சம் எந்த மாடல் கொடுத்தாலும் போட கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 17th sum. If a matrix has 18 elements, what are the possible orders it can have? ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் 18 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா என்னென்ன ஆர்டர்லாம் பாசிபிள், அப்போ அதனோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப் a matrix has 18 elements, then the possible orders are. ஸோ ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுப்போம் ஃபேக்டர்ஸ். 18 ones are. அடுத்து என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வரும் அதுக்கு? 9 2s are. அடுத்து 6 3s are. இதையே ரிவர்ஸில் சொன்னோம்னா 1 18s are, 2 9s are, 3 6 are. Therefore, the possible orders are 1 by 18, 2 by 9, 3 by 6. அதே ரிவர்ஸில் 18 by 1, 9 by 2, 6 by 3. அவ்வளோதான் ஆன்சர். 18th one. If capital A equal to some elements, capital B equal to some elements, find AB, அதாவது A into B. ஸோ எப்படி A into B? இதுக்கு ஒரு டெஃபினிஷனே இருக்குது. Multiplication is defined when the number of columns in the first matrix is equal to number of rows in the second matrix. அப்போ தான் multiplication AB is defined. முதல்ல அது இருக்கான்னு செக் பண்ணிப்போம். if order of A எப்படி எழுதுவோம்? ஹரிசாண்டலாக 2 ரோ, வெர்டிக்கலாக 3 இருக்குது. அப்போ இதனோட ஆர்டர் வந்து 2 by 3. அதே போல் இங்கே ஹரிசாண்டலாக 3 ரோஸ் இருக்குது, வெர்டிக்கலாக 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் பி என்ன எழுதுவோம்? 3 by 3. இங்கே கொஸ்டின்லேயே கூட நீங்கள் சின்னதாக எழுதி பார்த்துக்கலாம். இது 2 by 3, இது 3 by 3. அப்போ காலம்ஸ் இங்கே 3, இங்கே ரோஸ் 3 சேமாக இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஃபைன்டு. ஸோ அதுதான் ஸ்டெப்ஸில் எப்படி எழுதுகிறோம்? ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 by 3, ஆர்டர் ஆஃப் பி ஈக்குவல் டு 3 by 3. Number of columns in first matrix A is equal to number of rows in second matrix B. Therefore, product AB is defined. இப்போ நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ AB is equal to A elements into B elements. மல்டிப்ளிகேஷன் தெரியாதவங்களாம் இப்போ நல்லா கவனி. எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் ஒரு எலிமெண்ட்டு, அகெயின் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஒரு எலிமெண்ட்டு, அகெயின் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் ஒரு எலிமெண்ட். அதாவது ஃபஸ்ட் ரோவை எடுத்து 3 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், ஒரு ரோ ஓவர். அடுத்தது செகண்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக எழுதினோம்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்துடும். இன்னொரு க்ளூ உங்களுக்கு வேணும்னா, ஆர்டர் ஆஃப் ஏபி எப்படி இருக்குன்னா, இங்கே லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குது? 2 by 3. ஸோ நமக்கு வரப்போகிற ஆன்சர் 2 by 3 ஆர்டரில் இருக்கும். அதுக்கு ஷார்ட் மெத்தட் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அகெயின் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், அகெயின் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் ஓவர். அடுத்தது ஃபஸ்ட் செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோ ஓவர். இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இப்போ ஆல் corresponding elements are multiply பண்ணு. first element into first element, second element into second element, third element into third element. All this gives you one element. அப்போ எப்படி எழுதலாம் அதை? that is 8 plus 4 plus 0. அடுத்த எலிமெண்ட் அதே போல் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 3 plus 2 into 4 plus 0 into 3. இது எல்லாமே ஒரே எலிமெண்ட்டு. 3 plus 8 plus 0. அடுத்து இதற்கு மல்டிப்ளை பண்ணு. 1 into 1 plus 2 into 1 plus 0 into 1. that is 1 plus 2 plus 0. அதே போல் செகண்ட் ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். ஃபைனல் ஆன்சர் 12 11 3 51 28 9. ஓகே, ஸோ தேர்ட் சாப்டரோட 2 மார்க் சம்ஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். மற்ற சம்ஸ் எல்லாம் 5 மார்க் சம்ஸ் தான் இருக்குது. அந்த 5 மார்க் சம் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் தரவு பண்ணிக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர்.